ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு த ஆன்லைன் கிளாஸ். ஸோ ஹெச்ஆர்எம்மில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் ஒர்க்கர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இன் மேனேஜ்மெண்ட். ஒர்க்கர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸில் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸில் ஒர்க்கர்ஸோட இன்வால்மெண்ட் இருந்ததுன்னா அதுக்கு பேர் தான் ஒர்க்கர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு கம்பெனியில் ரெண்டு சைடுமே, மேனேஜ்மெண்ட் சைடும் சரி, ஒர்க்கர் சைடும் சரி, அவங்களோட வில்லிங்னஸ், ரெண்டு பேரோட வில்லிங்னஸையும் இங்கே வந்து கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ப்ராசஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா வெறுமனே மேனேஜ்மெண்ட் மட்டும் டெசிஷன்ஸ் எடுக்காமல் ஒர்க்கர்ஸோட இன்வால்மெண்ட்டு ஒரு டெசிஷன் எடுக்கிறப்போ இருக்கும்போது ஒர்க்கர்ஸோட ஆங்கிளில் என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறது அவங்களால ஈஸியாக சொல்ல முடியும். ஸோ அது அந்த மாதிரி அவங்க வந்து அதுக்காக தான் அவங்கள வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறாங்க. அதே மாதிரி த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் த மேனேஜ்மெண்ட் அண்ட் ஒர்க்கர்ஸ் ரெண்டு பேருமே என்ன பண்ணுவாங்கன்னா, ரெண்டு பேருமே ஒரு விஷயத்தை பற்றி மியூச்சுவலாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அந்த இஷ்யூஸை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் ஒர்க்கர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இன் மேனேஜ்மெண்ட். இதுக்கு இன்னொரு பேர் பார்ட்டிசிபேட் டு மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பேர். இதோட டெஃபினிஷன் பார்த்தோம்னா, அக்கார்டிங் டு கேட் டேவிஸ், ஒர்க்கர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரெஃபர்ஸ் டு த மென்டல் அண்ட் எமோஷனல் இன்வால்மெண்ட் ஆஃப் எ பர்சன் இன் எ குரூப் சிச்சுவேஷன் which encourages him to contribute to group goals and share in responsibility of achieving them. அதாவது ஒர்க்கர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இன் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒர்க்கர்ஸோட ஃபிசிக்கல், எமோஷ்னல், மென்டல் இன்வால்மெண்ட்டு, அந்த குரூப் ஆஃப் ஆக்டிவிட்டீஸில் அவங்களோட இன்வால்மெண்ட்டை கொடுத்து அது மூலமாக அவங்க சைட்லேருந்து ஒரு கான்ட்ரிபியூஷனை கொடுத்து அந்த கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு பேர் தான் ஒர்க்கர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு இவர் கேட் டேவிஸ்ங்கிறவர் டிஃபைன் பண்ணியிருக்கார். ஓகே, இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, எம்ப்ளாயீஸ் வந்து மெஜாரிட்டி வந்து அவங்களோட டைம் அண்ட் எஃபர்ட்ஸ் வந்து கம்பெனிக்காகவே செலவு பண்ணுறாங்க. அதனால் அவங்கள வந்து டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸில் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம். ஓகேவா, இதுதான் இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஒர்க்கர்ஸ் பார்ட்டிசிபேஷன் மேனேஜ்மெண்ட்டோட முக்கியமான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்ட்டிசிபேஷன் வந்து வெறுமனை பேருக்கு இல்லாமல் மென்டல் அண்ட் எமோஷ்னல் இன்வால்மெண்ட், வெறுமனை ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ்க்காக மட்டும் இல்லாமல் அவங்க வந்து முழு மனசோட, முழு இன்வால்மெண்ட்டோட எமோஷ்னலாக இன்வால்வ் ஆகும்போது அது இன்னும் அந்த பார்ட்டிசிபேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஒர்க்கர்ஸ் பார்ட்டிசிபேஷன் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு இண்டிவிஜுவல் இன்வால்வ் ஆகிறாங்கன்னா அந்த இடத்துல இண்டிவிஜுவலோட இன்வால்மெண்ட்டுன்னு கிடையாது. அவர் வந்து அந்த பர்டிகுலர் ஒர்க்கர் வந்து தே வில் ரெப்ரசன்ட் தேர் எம்ப்ளாயீஸ் குரூப், அவங்களோட எம்ப்ளாயி குரூப்போட ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி தான் அங்கே இருப்பார். அவங்க ஆங்கிளில் தான் அதை திங்க் பண்ணணும், அதுதான் அர்த்தம். அதே மாதிரி இது வந்து கலெக்டிவ் பார்கெனிங்லேருந்து வித்தியாசமாக இருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸில் கலெக்டிவ் பார்கெனிங்னா என்னென்னு பார்ப்போம். இதுவும் கட்டாயம் ஒன்றும் கிடையாது. இட் இஸ் டிஃபர் ஃப்ரம் கலெக்டிவ் பார்கெனிங். பார்ட்டிசிபேஷன் இஸ் based on mutual understanding. Collective bargaining is based on the negotiation. Participation இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேரோட முழு அண்டர்ஸ்டாண்டிங்கில் நடக்கக்கூடியதான் ஒர்க்கர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இன் மேனேஜ்மெண்ட். ஓகே, இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மலாகவும் நடக்கலாம், இன்ஃபார்மலாகவும் நடக்கலாம். ஒர்க்கர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இன் மேனேஜ்மெண்ட் இதோட அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒர்க்கர்ஸ் அவங்களோட ஒர்க் என்விரான்மெண்ட்டையும் ஒர்க்லையும் என்ன மாதிரியான இது இருக்குது, அதில் வந்து என்ன சொல்கிறது, அவங்களோட ஒர்க்குக்கே அவங்களோட ஒர்க் என்விரான்மெண்ட்டையே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி டெசிஷன் மேக்கிங்கில் அந்த பர்டிகுலர் எம்ப்ளாயியை உள்ளே வந்து இன்வால்வ் பண்ண வைக்க முடியும். அதே மாதிரி எம்ப்ளாயீஸோட சைக்கலாஜிக்கல் நீட்ஸ், அவங்களோட வேலையில் இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணுறது, இதெல்லாம் நம்மளால் கொண்டு வர முடியும் ஒர்க்கர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இன் மேனேஜ்மெண்ட்னால. அதே மாதிரி குவாலிட்டி, ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ஓவரால் ஆர்கனைசேஷனல் எஃபெக்டிவ்னஸ் வந்து நம்மளால் இம்ப்ரூவ் பண்ண முடியும். மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒர்க்கர்ஸ்க்கும் கொண்டு வர முடியும். அதே மாதிரி ஓப்பன் அண்ட் ஃப்ரீ கம்யூனிகேஷன் த்ரூ அவுட் த ஆர்கனைசேஷன் ஈஸியாக கொண்டு வரதுக்கு இந்த ஒர்க்கர்ஸ் பார்ட்டிசிபேஷன் மேனேஜ்மெண்ட் வந்து என்கரேஜ் பண்ணும். அதே மாதிரி டு கிரியேட் சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங்னஸ் அமங் ஒர்க்கர்ஸ். இப்போ ஒரு ஒர்க்கரை வந்து மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் பண்ண வைக்கிறோன்னா அவங்களுக்கு வந்து ஒரு இது கிடைக்கும், ஒரு ப்ரைட் கிடைக்கும். ஓகே, ஐ எம் ஆல்சோ ஒன் ஆஃப் த பார்ட் இன் த மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும். அப்போது அவங்க இன்னும் அதிகமாக இன்வால்வ் ஆவாங்க. ஓகே, டு என்கரேஜ் பெட்டர் டிசிப்ளின் அமாங் ஒர்க்கர்ஸ். அதே மாதிரி ஒர்க்கர்ஸுக்கு அவங்களோட தேவைகள் கிடைக்கும்போது தே வில்
பிஹேவ் வெரி டிசிப்ளின் மேனர். ஓகே, அதே மாதிரி அவங்களோட தேவையை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதை உடனே சரி பண்ணுறதுக்கு, அதுக்கெல்லாம் இந்த ஒர்க்கர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இன் மேனேஜ்மெண்ட் வந்து கை கொடுக்கும். இப்போ ஒரு ஒர்க்கர் நார்மலாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு ஒர்க்கரை கொண்டு போய் மேனேஜ்மெண்ட்டில் கொடுக்கும்போது அந்த என்விரான்மெண்ட்டில் அவங்களுக்கு என்ன மாதிரி ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, அதில் என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குங்கிறத ஈஸியாக வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு அவர் கன்வே பண்ணுவார். ஸோ அது தான் அவங்களோட ப்ராப்ளம்ஸ் சால்வ் ஆகும். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் மட்டுமே டெசிஷன்ஸ் எடுத்தாங்கன்னா அவங்க கையில் மட்டுமே பவர் இருக்கும். இப்போ ஒர்க்கர்ஸும் அதில் சேரும்போது இந்த பவர் வந்து மேனேஜ்மெண்ட் பவர் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒர்க்கர்ஸ்க்கும். அதே மாதிரி நிறைய வந்து புது டெக்னிக்கை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வந்து இது வந்து மோட்டிவேட் பண்ணோம். போத் ஃப்ரம் த எம்ப்ளாயீஸ் சைடு ஆஸ் வெல் as எம்ப்ளாயர் சைடு. எம்ப்ளாயி சைடில் புதுசாக ஐடியாஸை வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. எம்ப்ளாயர்ஸை பொறுத்த வரைக்கும் நியூ ஐடியாஸ் அவங்களுக்கு ஒர்க்கர்ஸ் சைட்லேருந்து கிடச்சிட்டே இருக்கும். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் பீஸ் கொண்டு வரதுக்கு, நிறைய பிரச்சனைகளை உடனே சால்வ் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி அந்த எம்ப்ளாயி வந்து அந்த கம்பெனியில் வந்து ஒரு முக்கியமான ஆள்னு அவரை பற்றி ஒரு உயர்வாக நினைக்கிறதுக்கு இது ஒரு வழிகோல் கொடுக்கும் இந்த WPM அப்படிங்கிறது. அதே மாதிரி டு இம்ப்ரூவ் த லாயல்ட்டி அண்ட் கமிட்மெண்ட் லெவல் ஆஃப் எம்ப்ளாயீஸ், ஹெல்த்தி அட்மாஸ்பியர் இந்த ஒர்க் பிளேஸ், இதெல்லாம் கொண்டு வரதுக்கு நமக்கு வந்து இந்த ஒர்க்கர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இன் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே கை கொடுக்கும். இதில் எதெல்லாம் வந்து இந்த ஒர்க்கர்ஸ் பார்ட்டிசிபேஷனை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 9 ஃபேக்டர்ஸ் இருக்குது. எதெல்லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காம்படிஷன், ஃபோக்கஸ் ஆன் குவாலிட்டி, எமர்ஜென்ஸ் of service sector, trade union strength, powers of trade union, attitude of the management, labor regulation, government and communication system. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு ஒர்க்கர்ஸ் பார்ட்டிசிபேஷன் மேனேஜ்மெண்ட்டை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய காரணிகளாக இருக்கலாம். இப்போ ஒன்றுனா பார்க்கலாம். காம்படிஷன் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நிறைய வந்து காம்படிஷன்ஸ் அதிகமாக இருக்கும். கம்பெனிக்கு வந்து காம்படிஷன்ஸ் அதிகமாக இருக்கும்போது அந்த காம்படிஷனை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒர்க்கர்ஸும் அதை பற்றி அந்த காம்படிஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு திங்க் பண்ண வைக்கலாம். அப்போ அதுவும் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஃபோக்கஸ் ஆன் குவாலிட்டி, எல்லாருமே வந்து கம்பெனியோட ஓனர் மாதிரி இப்போ பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களும் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸில் வரும்போது அப்போ என்னென்னா நம்மளால் ஈஸியாக குவாலிட்டி மெயின்டெனன்ஸ் வந்து பண்ண முடியும். அடுத்து எமர்ஜென்ஸ் ஆஃப் சர்வீஸ் செக்டார், இது வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் செக்டாரில் தான் இந்த ஒர்க்கர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இன் மேனேஜ்மெண்ட் வந்து அதிகமாக வந்து இன்வால்வ் பண்ணுறாங்க தேன் தி கார்ப்பரேட் செக்டார். ஸோ இதனால் இது வந்து சர்வீஸ் செக்டாரை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறையவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. ஓகேவா, சர்வீஸ் செக்டார் தான் இந்த WPM இம்ப்ளிமெண்ட் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு மேஜர் ரோல் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து ட்ரேட் யூனியன் ஸ்ட்ரென்த்து. இப்போ ட்ரேட் யூனியன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு அவங்க வந்து கட்டாயம் மேனேஜ்மெண்ட் டெசிஷன்ஸில் நாங்களும் இருப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன் வைப்பாங்க. அப்போ அவங்களோட ட்ரேட் யூனியன் ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கிறப்போ ஒர்க்கர்ஸ் பார்ட்டிசிபேஷன் வந்து நல்லாயிருக்கும். அவங்க அங்கே ஸ்ட்ரென்த்தாக இல்லை அப்படின்னா, கம்மியாக இருந்தாங்கன்னா அவங்களோட பார்ட்டிசிபேஷன் வந்து கம்மியாக தான் இருக்கும். அடுத்து பவர்ஸ் ஆஃப் ட்ரேட் யூனியன். இப்போ ட்ரேட் யூனியன் இருக்குன்னு ஒரு பக்கம், ஸ்ட்ரென்த்தாக இருக்குங்கிறது ஒரு பக்கம். அவங்களுக்கான பவர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நிறைய பவர் இருக்கும்போது பெட்டர் பார்ட்டிசிபேஷன் இருக்கும். பவர் கம்மியாக இருக்கிறப்போ லோயர் பார்ட்டிசிபேஷன் இருக்கும், அவ்வளோதான். அதுமாதிரி ஆட்டிடியூட் ஆஃப் த மேனேஜ்மெண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட்டோட ஆட்டிடியூட் வந்து எம்ப்ளாயிஸை உள்ளே கொண்டு வரணும்னு நினச்சாங்கன்னா தான் ஒர்க்கர்ஸ் பார்ட்டிசிபேஷன் கொண்டு வர முடியும். மேனேஜ்மெண்ட் அதை பற்றி திங்க் பண்ணலாட்டி ஒர்க்கர்ஸ் பார்ட்டிசிபேஷன் பண்ண முடியாது. ஓகே, ஸோ மேனேஜ்மெண்ட்டோட ஆட்டிடியூடும் ரொம்ப முக்கியம் அந்த ஒர்க்கர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இன் மேனேஜ்மெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு. அடுத்து லேபர் ரெகுலேஷன். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட், இந்த மாதிரி சில ஆக்ட் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து 100 பேருக்கு மேலே ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே ஒர்க்ஸ் கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணணும். அதே மாதிரி 50 பேருக்கு மேலே வந்து ஒரு எம்ப்ளாயீஸ் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஒப்பீனியன் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். இந்த மாதிரிலாம் சில ரெகுலேஷன்ஸ் வந்து ஸ்டாச்சுட்டரி ரெகுலேஷன் வந்து இந்தியாவில் இருக்குது. இப்போ இதுவும் இந்த WPM வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டர் தான். ஓகே, இப்போது அதே மாதிரி கம்யூனிகேஷன் சிஸ்டம். இதில் வந்து ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து இருக்குது அப்படின்னா அது வந்து ஒர்க்கர்ஸ் பார்ட்டிசிபேஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய விஷயந்தான். கம்யூனிகேஷன் சிஸ்டமே இல்லை அப்படின்னா அங்கே பார்ட்டிசிபேஷனே இருக்காது. ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் த WPM.
அடுத்து வந்து ஃபார்ம்ஸ் ஆஃப் டபிள்யூபிஎம்: கலெக்டிவ் பார்கெனிங், ஒர்க்ஸ் கமிட்டி, ஜாயின்ட் மேனேஜ்மெண்ட் கவுன்சில், போர்ட் ரெப்ரசன்டேஷன், ப்ராஃபிட் ஷேரிங் பிளான், ESOPs அண்ட் சஜஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கலெக்டிவ் பார்கெனிங். ஸோ கலெக்டிவ் பார்கெனிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எம்ப்ளாயருக்கும் ஒர்க்கர்ஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு கொண்டு வந்து அதில் எம்ப்ளாயீஸ் நாங்கள் கட்டாயம் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது ஒரு ஒன் டைப் ஆஃப் கலெக்டிவ் பார்கெனிங், ஒன் டைப் ஆஃப் WPM அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஒர்க்ஸ் கமிட்டி. ஸோ முதல்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, மோர் தென் 100 எம்ப்ளாயிஸ்க்கு மேலே வேலை பார்த்தாங்கன்னா அக்கார்டிங் டு இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் 1947 100 பேருக்கு மேலே வேலை பார்த்தாங்கன்னா அவங்க ஒர்க்ஸ் கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட்டோட கன்சல்டேஷனோட ஒர்க்கர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. மேனேஜ்மெண்ட்லேயும் ஒர்க்கர்ஸோட பார்ட்டிசிபேஷன் இருக்கும். அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் அவங்க வந்து இருப்பாங்க. அந்த மாதிரி உள்ளது தான் அது. அடுத்து ஜாயின்ட் மேனேஜ்மெண்ட் கவுன்சில். ஜாயின்ட் மேனேஜ்மெண்ட் கவுன்சில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நிறைய வந்து எல்லா லெவல்லையுமே ஜாயின்ட் மேனேஜ்மெண்ட் கவுன்சில் வந்து இருக்கும். ஃப்ரம் த ஷாப் ஃப்ளோர் லெவல் பட் பிலோ த லெவல் ஆஃப் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் லெவலுக்கு வரைக்கும், அதுக்கு மேலே போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் லெவல்லலாம் இது இருக்காது. அதுக்கு கீழே இருக்கிறது வரைக்கும் எல்லா லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்லேயுமே இந்த ஜாயின்ட் மேனேஜ்மெண்ட் கவுன்சில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 2 பார்ட்டிஸும் இதில் வந்து இன்வால்வ் ஆகி டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸில் இருப்பாங்க. அதுதான் ஜாயின்ட் மேனேஜ்மெண்ட் கவுன்சில். இவங்களோட மெம்பர்ஸ் இருப்பாங்க, அவங்களோட மெம்பர்ஸ் இருப்பாங்க, எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயீஸோட மெம்பர்ஸ். அடுத்து போர்டு ரெப்ரசன்டேஷன். ஸோ போர்டு ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சில நேரங்களில் வந்து ஒர்க்கர்ஸோட ரெப்ரசன்டேட்டிவ் வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் வந்து இருப்பாங்க. அதாவது எதுக்கு அப்படின்னா அந்த வேஜ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டிசைட் பண்ணும்போது சில நேரங்களில் எம்ப்ளாயீஸ் உள்ளே வச்சுட்டு அந்த டெசிஷன்ஸ் எடுப்பாங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து டிஸ்பியூட்ஸ் எதுவும் வராமல் இருக்கிறத அவாய்ட் பண்ணுறதுக்காக, சரியா, வராமல் இருக்கிறதுக்காக பண்ணுறது. அடுத்து ப்ராஃபிட் ஷேரிங் பிளான். ஸோ ப்ராஃபிட் ஷேரிங் பிளான் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்கோ அந்த ப்ராஃபிட்டை சில கம்பெனி, இப்போலாம் நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த ப்ராஃபிட் ஷேரிங் பிளான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா எவ்வளோ லாபம் வருதோ அந்த லாபத்தை வந்து ஒர்க்கர்ஸோட ஷேர் பண்ணிக்குவாங்க. முன்னாடியெல்லாம் வந்து வேஜஸ், போனஸ் இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் மேனேஜ்மெண்ட் வந்து ஒர்க்கர்ஸோட ஷேர் பண்ணாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ப்ராஃபிட்டை வந்து ஷேர் பண்ணுறாங்க. அப்போ எல்லோரும் எம்ப்ளாயிஸ் என்ன நினைப்பாங்க, நம்ம நல்லா ஒர்க் பண்ணால் நமக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க இல்லையா. அப்போ வந்து அந்த கம்பெனி இன்னும் நல்லா க்ரோத் ஆகும். அந்த மாதிரி உள்ளது தான், அதுக்கு தான் ப்ராஃபிட் ஷேரிங் பிளான் அப்படிங்கிறது. அதுவும் ஒன் ஆஃப் த பிளான் ஆஃப் WPM தான். அடுத்து வந்து ESOPஸ்ன்னு சொல்லுவாங்க, எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் இது வந்து இதுவும் ப்ராஃபிட் ஷேரிங் பிளானில் ஒரு இது தான். அதாவது எம்ப்ளாயி ஸ்டாக் ஓனர்ஷிப் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்வெட் எக்விட்டி ஷேர்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்போம். ஸ்வெட் எக்விட்டி ஷேர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நல்லா ஒர்க் பண்ண எம்ப்ளாயீஸ்க்கு வந்து அவங்கள ஹானர் பண்ணுறதுக்காக கம்பெனிஸில் கொடுக்கக்கூடியது தான் ஸ்வெட் எக்விட்டி ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஷேர் இஷ்யூ பண்ணும்போது அந்த எம்ப்ளாயீஸ்க்கு மட்டுமே டைரெக்டாக ஃபஸ்ட்டு கொடுக்குறது, இஷ்யூ பண்ணுறது. ஸோ இது மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த டைரெக்டாக அந்த எம்ப்ளாயீஸ் வந்து அந்த மேனேஜ்மெண்ட்டில் ஒரு பார்ட்டாக இருப்பாங்க. டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸில் ஓட்டிங் ரைட்ஸ்லாம் கிடைக்கும் அவங்களுக்கு, அந்த மாதிரிலாம் உண்டு. ஓகே, அடுத்து சஜஷன் ஸ்கீம். ஸோ சஜஷன் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஏதாவது வரும்போது எம்ப்ளாயீஸ் வந்து என்கரேஜ் பண்ணுறது, நல்ல சஜஷன்ஸ் கொடுக்குறவங்களுக்கு ரிவார்ட்ஸ் கொடுக்குறது, அந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இன்னும் நல்லா பெட்டராக அதில் வந்து நிறைய இருக்கும். அதே வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்காங்கன்னா அதில் வந்து இன்னும் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் அவங்களால கொடுக்க முடியும். நிறைய நியூ டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ண முடியும், ஐடியாஸ் க்ரியேட் பண்ண முடியும், அந்த மாதிரி உள்ளது. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த ஃபார்ம்ஸ் ஆஃப் WPM. அடுத்து லெவல்ஸ் ஆஃப் பார்ட்டிசிபேஷன்: இன்ஃபர்மேட்டிவ் பார்ட்டிசிபேஷன், கன்சல்டேட்டிவ் பார்ட்டிசிபேஷன், அசோசியேட்டிவ் பார்ட்டிசிபேஷன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பார்ட்டிசிபேஷன் அண்ட் டெசிசிவ் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 டைப்பாக நம்ம பிரிக்கலாம். ஸோ இன்ஃபர்மேட்டிவ் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா பேலன்ஸ் ஷீட், ப்ரொடக்ஷன் டார்கெட், இன்ட்ரடியூசிங் நியூ டெக்னாலஜி, இந்த மாதிரி விஷயங்களில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது. இது வந்து இங்கே வந்து ஒன் வே கம்யூனிகேஷன் மட்டும்தான் இருக்கும். இங்கே வந்து டிஸ்கஷன் எதுவுமே இருக்காது, வெறுமனே இன்ஃபர்மேஷனை மட்டும் அவங்க கொடுப்பாங்க எம்ப்ளாயீஸ்க்கு, அவ்வளோதான். அடுத்து வந்து கன்சல்டேட்டிவ் பார்ட்டிசிபேஷனை பொறுத்த வரைக்கும் எந்த டெசிஷன்ஸ் எடுத்தாலும் ஒர்க்கர்ஸை லேஸாக கன்சல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து அவங்க வந்து அந்த டெசிஷன்ஸ் எடுப்பாங்க. அப்போ வந்து என்ன ஆகும்னா ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ், எம்ப்ளாயிஸ் பெனிஃபிட்ஸ், வெல்ஃபேர் இதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து மெஷர் பண்ண முடியும், ப்ராப்ளம் இல்லாமல் கொண்டு போக முடியும். அடுத்து அசோசியேட்டிவ் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இதுவும் இம்ப்ரூவ்ட் ஃபார்ம் ஆஃப் கன்சல்டேட்டிவ் பார்ட்டிசிபேஷன் தான். இது வந்து சில ஒர்க்கர்ஸ் கவுன்சில் வந்து
ஒர்க்கர்ஸ் கவுன்சில் வந்து ஏதாவது டெசிஷன்ஸ் எடுத்தாங்கன்னா அதை வந்து அந்த டெசிஷன்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது மேனேஜ்மெண்ட் இல்லாமல் ஒர்க்கர்ஸ் கவுன்சில்னு அவங்களுக்குள்ள ஒரு இது கவுன்சில் ஃபார்ம் பண்ணி அதில் சில ஆப்ளிகேஷன்ஸ் வந்து அவங்க வந்து டெசிஷன்ஸ் எடுத்து அதை வந்து அவங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு சொல்லுவாங்க. ஸோ இது அசோசியேட்டிவ் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பார்ட்டிசிபேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஷேரிங் ஆஃப் அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். அதாவது ஒர்க்கர்ஸ்க்கு இன்னும் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது ப்ரீவியஸ் லெவலில் விட. இதை நம்ம மீதி பார்த்த 3 லெவலை விட இது கொஞ்சம் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இது வந்து ஒர்க்கர்ஸ் வந்து நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் கொடுத்துட்டு இதில் எது சூஸ் பண்ணணும் ஒர்க்கர் தான் அதை டிசைட் பண்ணுவார். அப்போ அது அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்களே டிசைட் பண்ண வைக்கிறது. ஸோ திஸ் இஸ் கால்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பார்ட்டிசிபேஷன். அண்ட் டெசிசிவ் பார்ட்டிசிபேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஒர்க்கர்ஸ் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து ஜாயிண்ட்லி மேனேஜ்மெண்ட் வந்து பண்ணுறது, எம்ப்ளாயிஸ் வந்து ஜாயிண்ட்லி வந்து அந்த ஒர்க்கை வந்து பண்ணுறது தான் எனது டெசிசிவ் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, அதாவது மேனேஜ்மெண்ட் டிஸ்கஷன் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து எதில் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த டெசிசிவ் பார்ட்டிசிபேஷனில் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒர்க்கர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இன் மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட் கிளாஸில் இதோட கண்டினியூஷன் நம்ம வந்து பார்க்கலாமா? ஓகே.